அந்நியர்கள் பேசிருக்காங்க, அந்த பாட்டா பண்ணுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது தெய்வம் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு சோழுங்கர் சட்டமன்ற தொகுதியில உங்களை எல்லாம் நான் நேரடியாக வந்து கண்டு உங்களோடு இந்த நேரத்தை உங்களோடு இருப்பதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கேப்டன் மறைந்த பிறகு சோழிங்கர் தொகுதிக்கு வந்திருக்க. நான் எப்பவுமே தலைவர் கூட தான் வருவேன். ஆனா இந்த வாட்டி தலைவர் தெய்வமாக நம்ம கூட இங்கதான் இருக்கிறார். அதனால நீங்க யாரும் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களோடையே இருந்து ஒரு நல்லவர், உத்தமர் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். என் மக்களே என்று அவர் மக்களுக்காக போராடிய நாட்கள் தான். எப்பொழுதுமே ரசிகர் மன்றமாக இருந்தாலும் அரசியலுக்கு வந்த பிறகும் மக்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும். தான் சம்பாதித்த பணத்தில் பாதி மக்களுக்கு செய்யணும் ஒரு உன்னதமான நிலையை அடைந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கேப்டன் அவர்கள் செய்த உதவிகளை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு நம்ம கேப்டனை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. இன்னைக்கு தலைவர் நம்ம கிட்ட இல்லைன்னாலும் தெய்வமாக நம்ம கூட தான் இருக்கார். இன்னைக்கு எத்தனை நம்ம கட்சி சார்பாக இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே கேப்டன் ஒருத்தர் தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் தொண்டர்களை, இத்தனை லட்சம் கேப்டன்களை உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார். அதனால நீங்க எல்லாருமே நல்லபடியாக சிந்தித்து இந்த முறை தேர்தலில் எப்படி ஏற்கனவே 2011 சோழிங்கர் தொகுதியை தேமுதிக வென்றதோ அதே போல இந்த முறையும் தேமுதிகவுக்கு என் தாய்குலங்களும் பெரியவர்களும் நிச்சயம் வெற்றி தரணும் சொல்லி இந்த நேரத்தில், இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் நான் கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாம் கேப்டன் கோயிலுக்கு வந்தீங்களா? சென்னை வந்தீங்களா? யாரெல்லாம் வந்தீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் வரல அவங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் வரல, அம்மா வரல, நீங்க வரல, லேடிஸ் நீங்களா வந்தீங்களா? கேப்டன் கோவிலுக்கு வந்தீங்களா? சரி, பாதி பேர் வந்திருக்கீங்க, பாதி பேர் வரல. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, சோழிங்கர்ல இருந்து சென்னை ரொம்ப பக்கம்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் வரணும், தலைவரை பார்க்கணும், கேப்டன் கோவிலுக்கு வரணும். நான் ஏன் இங்க சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியால, உலக நாடுகளில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் தினந்தோறும் ஆயிரம் மக்கள் இன்னைக்கு தலைவரை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க உணவு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் கேப்டன் எப்படி உதவி செய்தாரோ அதே வகையில இன்றளவும் அங்க நம்ம கேப்டன் ஆலயத்துல எல்லா உதவிகளும் நாம வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாசம் என்ன மாசம்? ஆகஸ்ட் 25 நமது கேப்டன் அவர்களுடைய வறுமை ஒழிப்பு தினத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு தினம். எனவே உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், எந்த தலைவராவது நான் ஆட்சிக்கு வந்தா வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரா? உங்க வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்னாரா? படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்று எந்த தலைவர்களால் சொல்லியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. என் மக்களே, என் மக்களே, என் மக்களேன்னு மக்களை பற்றிய 24 மணி நேரம் சிந்தித்து மக்களுக்காகவே உழைத்த ஒரு புத்தகம் தான் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கேப்டன் மறைந்தாலும் புனிதராக, தெய்வமாக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்காக தான் நாங்கள் எல்லாம் உங்க கூட இருக்கிறோம். மறந்துடாதீங்க, கேப்டன் அவர்கள் நிச்சயமாக நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துடாதீங்க.
தலைவர் எப்பவுமே என்று சொல்வார், மக்களை பற்றிதான், மக்களுக்காக எப்படியெல்லாம் இருக்கணும் என்று எல்லாமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கள் கழகத்தினர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரையுமே அவர் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். அதனால அவருடைய கனவு லட்சியம் என்னன்றது நிச்சயமாக நாங்கள் இங்கு உங்களுக்காக இருந்து உறுதியாக அவருடைய கனவை மக்களுக்காக செய்யும். இனி மேல ஏதாவது நாங்க பார்க்க போறோமா புதுசா? இனிமேல நாங்க ஏதாவது புதுசா பார்க்க போறோமா? யோசிச்சு பாருங்க. 33 வருஷம் கேப்டன் கூட வாழ்ந்திருக்கேன். கேப்டன் சற்றேறக்குரிய 45-50 வருஷம் சினிமாவிலும் அரசியலிலும் இருந்திருக்கிறாரு. எல்லாமே பார்த்தாச்சு. அதனால இனிமேல நாங்க புதுசா வேற எதுவும் பார்க்க வேண்டியது. ஏன் அப்ப இவ்வளவு பெரிய சவால்? எதற்காக இந்த அளவு கடுமையான உழைப்பு? யாருக்காக? மக்களாகிய உங்களுக்காக மட்டும்தான், தமிழ்நாட்டுக்காக மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் இன்னைக்கு தேமுதிக மக்கள் இயக்கமாக நாளை சரித்திரம் படைத்து மக்களை முன்னேற்றக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்க எம்எல்ஏவாக ஜெயித்தவர் யாரு? நம்ம மாவட்ட செயலாளர் சோளிங்கர் மனோகர். அவர் மனோகர் என்ற பெயர் போய் சோளிங்கர் மனோகர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவு இன்னைக்கு அவர் தொகுதிக்காக உழைத்திருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று மக்களாகிய உங்களை ஒவ்வொருத்தரை தேடி நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். இது என்ன தேர்தல் நேரமா? யோசிச்சு பாருங்க. இது தேர்தலா? ஒண்ணும் இல்லை. அப்ப எதுக்காக தமிழ்நாடு முழுக்க வரோம்? உங்களை தேடி, உங்களை நாடி, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நாங்க இப்பொழுது எடுத்து தேர்தல் வரும்போது அது திட்டங்களாக நிறைவேற்றும். அது மட்டும் இல்ல, கேப்டனுடைய தேர் இலங்கை வாழ் மக்களால் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு. இலங்கையிலிருந்து கேப்டனுக்காக ஒரு தேர் வந்திருக்கிறது. அது நம்ம தலைமை கழகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தேர் ரத யாத்திரையாக நாளைக்கு குடியாத்தம் தொகுதியில இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க அந்த தேர் வரும். நீங்க அப்ப வந்து தலைவரை பார்க்கணும். நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த மக்கள் மனசை வென்ற ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க தமிழர்கள் மனதை வென்றெடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள். யாருக்குமே இதுவரைக்கும் தேர் வந்து பரிசளித்தது. பாரி கூட தன் தேரை கொடிக்கு இலவசமாக கொடுத்துட்டு போனார். ஆனா கேப்டனுக்கு அன்பு பரிசாக ஒரு தேர், அதுவும் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறது. என்ன இதுதான் வரலாறு. இதுதான் கேப்டன் மக்களுக்காக உழைத்ததற்கான அடையாளம். கேப்டன் மறைந்த அன்னைக்கு நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. எத்தனை லட்சம் தொண்டர்கள் மக்கள் அலைகளில் நினைத்து சென்னையில் திரண்டாங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கறத அவரோட இறுதி பயணத்துல பார்க்கலாம் என்பதுதான் வரலாறு. இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு இறுதி பயணம் அன்னைக்கு நடந்துச்சு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், தலைவரை நம்ம எங்கேயும் அனுப்ப போறதில்ல, நம்ம தலைமை அலுவலகத்திலே தான் அவர் இருப்பார், இங்குதான் அடக்கம் செய்யப்படுவார். நாளையிலிருந்து எப்ப வேணாலும் நீங்க வரலாம். ஏன்னா அவர் எங்க குடும்ப தலைவர் மட்டும் இல்ல, அவர் மக்களுக்கான தலைவர், தமிழக மக்களுக்கான தலைவர். அதுதான் நான் சொன்ன அன்னைக்கு எப்ப வேணாலும் நீங்க வாங்க. இந்த கேப்டன் ஆலயம் மக்களுக்காக தான் என்று கேப்டன் மறைந்த அன்னைக்கே நான் சொன்னேன். என்னுடைய சொல் இன்னைக்கு செயலாக சற்றேறக்குரிய 1.5 ஆண்டு காலம் ஆகியும் அதே வழியில இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கக்கூடிய அளவு 1000 மக்கள் இன்னைக்கு தலைவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தலைவரை நீங்க பார்த்ததே இல்லையா?
சரி, நீங்க வாங்க. கேப்டன் கோயிலுக்கு நீங்க வாங்க. சரியா? நீங்க வாங்க. அந்த உங்களுக்கு ஆமா, கேப்டன் எல்லாருடைய இதயம், எல்லாருடைய ரத்தம், எல்லாருடைய தெய்வமாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். இந்த ஊரு பேரு நெடுப்புலி. அப்படியே புலிகள் மாதிரி இருக்கீங்களா? அப்படியே புலிகள் மாதிரி, அப்படியே சிங்கம் மாதிரி இல்ல இருக்கிறீங்களா? நெடுப்புலி. ஏன் அவங்க பேர் வச்சு இந்த ஊருக்கு நான் நினைக்கிறீங்க புளியா மரம் நிறைய மிச்சம், நிறைய புளி இங்க நிறைய விளையுமோ அப்படின்னு இல்லையா? தோழிங்க நெடுப்புள்ளியில என் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்து யார் அதிகம் இருக்கிறாங்க தெரியுமா? நெசவாள மக்கள் வாழுகின்ற ஊர். நெசவாளர்கள் தான் அதிகமாக வாழ்கின்ற ஊர். ஒரு வாட்டி நெசவாளர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு கட்சி பிரியாணி போட்டாங்க, ஒரு கட்சி 5 தொட்டி திறந்து வச்சாங்க. ஆனா கேப்டன் என்ன செஞ்சாரு? உங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிற வகையில் நெசவாளர்கள் நெய்த 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த துணிகளை வாங்கி தமிழ்நாடு முழுக்க இலவசமாக கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தி நெசவாளர்களுக்கு துணையாக பக்கபலமாக ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். ஏன்னா ஒருத்தர் நெஞ்சுக்கு தொட்டி தருகிறாங்க, அந்த கஷ்டத்துல உங்களை மேலும் கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா நீங்க எல்லாம் யார்? நெடுப்புலி. தன்மானம் மிக்க வீரர்கள் நீங்க எல்லாருமே, தன்மானம் மிக்க நெசவாளர்கள். மற்றவர்களுடைய மானத்தை காக்கும் அந்த உடையை நெய்கின்ற நெசவாள பெருமக்கள். உங்களுக்கு நான் சொல்றேன், தலைவர் என்கிட்ட அவ்வளவு தூரம் நெசவாளர்களை பத்தி சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கண்ணு எப்படி ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் முக்கியமோ அது மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவை ஒன்று விவசாயம், மற்றொன்று நெசவு தொழில். இது ரெண்டும் என்றைக்கு சிறக்கிறதோ அன்றைக்கு தான் தமிழ்நாடு நிச்சயமாக வளர்ந்ததாக வெற்றி பெற்றதாக இருக்கும் என்பதை நம்ம கேப்டன் என்று சொல்லியிருக்கார். கொஞ்சம் பொறுத்திருங்கள், நிச்சயம் நமக்கான ஒரு நேரம் வரும். அன்றைக்கு நீங்க எல்லாம் பாருங்க, நெசவாளர்கள் அத்தனை பேரும் தன்மானம் மிக்கவர்களா, நெஞ்சில உயிரம் மிக்கவர்களா, காலரை தூக்கிவிட்டு நெடுப்புலியில இருக்கின்ற வெற்றி வீரர்கள், புலிகளாக சிங்கங்களாக நிச்சயமாக நீங்க வாழ்கின்ற ஒரு தருணத்தை கேப்டன் நம்மோடு இருந்து உருவாக்குவார். மணப்பாக்கம் நெடுப்புலியா? மணப்பாக்கம் நெடுப்புலி இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். பணப்பாக்கம் பேரூராட்சியில தான் நான் இருக்கேன். நீங்க நெசவு கூலி உயர்வு வேணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நெசவாள மக்களே, நான் இது சும்மா சொல்லல, நம்ம சொல்லல. தலைவர் நிச்சயம் நம்ம கூட இருந்து 2026 மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார். அன்றைக்கு விவசாயிகளும் நெசவாளர்களுக்கும் தான் முதல்ல எல்லா சலுகைகளையும் கிடைக்க செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மின்வெட்டு பிரச்சனை அதிகமாக நெசவாளர்கள் மின்சாரத்தை நம்பி வாழ்கின்ற இடத்துல மின்வெட்டு பிரச்சனையாக இருக்கு. நேற்று முன்னேற்று நான் போற இடம்லாம் என்னையே பேச விடாம கரண்ட் கட் பண்ணாங்க. ஏன்னா பேசக்கூடாதுன்னு இல்லையுமா? இங்கே கரண்ட் கட் பண்ணாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம 20 வருஷமா தலைவர் பார்த்து பார்த்து வளர்ந்த கட்சி. இது கரண்டையாவது கட் பண்ண, இந்த ரோட்ல பள்ளத்தையாவது வெட்டு. இது பணங்காட்டு நரி சலப்புகளுக்கெல்லாம் நாம அஞ்ச மாட்டோம். அதனாலதான் தலைவர் பாருங்க, வண்டியிலேயே லைட்டு, வண்டியிலேயே மைக்கு எல்லாம் செட் பண்ணி எல்லா சவால்களையும் முறியடித்து 20 வருஷம் ஆச்சு நம்ம கட்சி ஆரம்பிச்சு. அதனால இந்த பூச்சாண்டியெல்லாம் நம்ம கிட்ட காட்ட முடியாது. என் மக்களை நான் சந்திப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பது இந்த நேரத்தில் உறுதியாக
உறுதியாக நான் சொல்றேன். புரியுதா? என்னப்பா அதான் நான் சொல்றேன் இல்லையா, நானும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எப்படியோ இருக்கட்டும். இனி வருங்காலம் விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் பொற்காலமாக வசந்த காலமாக நிச்சயமாக நம்ம கூட்டணி வெற்றி பெற்று உறுதியாக உங்களுக்கு நாங்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம் சொல்றேன். இளைஞர்களுக்கிடையே இன்னைக்கு என்ன இருக்கு? டாஸ்மாக்கு, கஞ்சா, போதை, எங்க பார்த்தாலும் இதான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நார்த் இந்தியர்கள் எல்லாம் இங்க வந்துட்டானுங்க வேலைக்கு. அப்ப நம்ம இளைஞர்கள் என்ன பண்றாங்க? தண்ணிய போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீட்டுல எவ்வளவு பெண்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு தாயாக நான் உணர்கிறேன். உறுதியாக கஞ்சா விற்பனை, போதை விற்பனை, டாஸ்மாக் படிப்படியாக குறைச்சு போதை இல்லாம ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி பணப்பாக்கத்துல இயக்க இருக்கும் டாடா மோட்டார், சிப்காட்ல நிலம் கொடுத்தவர்களுக்கு, இங்க இருப்பவர்களுக்கே தான் வேலை வாய்ப்பு தர வேண்டும். ஆனா வட மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இங்க நம்ம மக்கள் வாழ்றவங்களை வஞ்சிக்கின்ற ஒரு அரசு நிச்சயமாக பாடத்தை நாம புகட்டுவோம். இத மாற்றுக்கிறது. நான் இன்னைக்கு வந்த போனேன் இருக்குது. இங்க எல்லாருக்கும் தெரியும், தலைவருக்கு உடம்பு சரியில்லைப்ப ஸ்டாலின் அவர்கள் 2-3 மாட்டி வீட்டுல வந்து தலைவரை பார்த்தேன். இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, நானும் போய் அவரை நலம் விசாரிச்சேன். எப்படி அரசியல் நாகரிகம், அரசியல் ஒரு நாகரிகம், ஒரு மனிதாபிமானம், ஒரு நட்பு உணர்வோட. அப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கேன். படம் பார்க்கிறோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 வருஷம் இந்த ஆட்சி தான் நடக்க போகுது. ஆனா இங்க எல்லாருக்காகவும், நம்ம தோழிகள்ல பணப்பாக்கம் நெசவாளர்களுக்காக நாளைக்கு நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பி உடனடியாக இங்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வட மாநிலத்தவர்களை வெளியேற்றி நம்ம இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதை உறுதியாக உங்களுக்காக நான் உங்களுக்காக பேசுவேன். இதுல மாற்று கருத்தில்லை. அவங்க நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, போட்டுட்டாங்க. எந்த வாக்குறுதியும் நிறைவேறல. ஜவுளி பூங்கா உருவாக்குறோம் நாங்க, என்னென்னவோ வாக்குறுதி. எங்க பூங்கா ஒன்றும் இல்லை, தெருவுக்கு 10 டாஸ்மாக் திறந்ததுதான் சாதனை இல்லையா? அதனால ஒன்றும் நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நம்ம வேலை வாய்ப்பை நெசவாளர்கள் செய்யலாம். கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் வரும்போது இப்ப உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கேன். இது தேர்தல் நேரம் இல்லை, மீண்டும் வருவேன். கூட்டணி அமைத்து வேட்பாளர் கூட உங்க அத்தனை பேரையும் சந்திப்பதற்காக நான் மீண்டும் கோடிகள்ல, அதுவும் பணப்பாக்கம் நெடுப்புலிக்கு வருவேன். உங்களை சந்திப்பேன். மக்கள் குறைகளே நம்புங்க, எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால தலைவர் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினம் சிறப்பாக கொண்டாடுவோம். யாரெல்லாம் சென்னைக்கு வரணுமோ நீங்க அன்னைக்கு வாங்க. கேப்டனுடைய தேர் நாளையிலிருந்து வருகிறது என்று சொல்லி இங்க எல்லாரையும் சந்திச்சு மகிழ்ச்சி. ஜனவரி 9ஆம் தேதி நம்ம மாநாடு கடலூர்ல. எப்படி நம்ம மாநாடு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதோ அதே மாதிரி நம்ம மாநாடு கடலூர்ல. இது கடலூரா இல்ல மனிதர்களுடைய கடல் அலையா சொல்ற மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக வருவீங்களா? நம்ம தலைவருக்கு. அதனால எல்லாரும் வரணும் மாநாட்டுக்கு என்று சொல்லி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு எப்பொழுதுமே நாம் தமிழர்கள் என்ற பெருமையோடு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா. நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டி மீண்டும் உங்களை சந்திப்பேன், உங்கள் குறைகளை தீர்ப்பேன் என்று எல்லாருக்கும் சொல்லி
இந்த நேரத்துல நம்ம இந்த நேரத்தில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற திட்டத்தின் மூலம் உங்களை சந்திக்க வந்திருக்க தலைவர் அவர்கள் நாளையிலிருந்து மக்களை சந்திக்க மக்கள் தலைவர் கேப்டன் ரதம் தமிழ்நாடு முழுக்க வர இருக்கிறது. எனவே இந்த சீராக இந்த அமைப்பை உருவாக்கிய மண்டல பொறுப்பாளர் சுதீஷ் அவர்களுக்கும், ஸ்ரீதர் அவர்களுக்கும், நல்லதம்பி அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் ஜோலிங்கர் மனோகர் அவர்களுக்கும், நமது ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் கேப்டன் சார்பாக, என் சார்பாக என் இருகரம் கூப்பி என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மகன் அவர் வந்து உங்களை சந்திப்பார் என்று கூறி இந்த அளவு வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் என் நன்றி 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 என்று கூறி, ஆமா வருவார் உங்களை பார்ப்பாரு, நான் மூவ் ஆனவனே பார்ப்பாரு, பாருங்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பிள்ளைகள்